இவங்க தான் சமைக்கணும், இந்த ரெசிபி தான் சமைக்கணும், இந்த டைமுக்கு தான் சமைக்கணும் அப்படிங்கிற எந்த ரூல்ஸுமே எங்கள் கிச்சனில் கிடையாது. யார் ஃபஸ்ட்டு எழுந்து வராங்களோ அவங்க சமைப்பாங்க. கதிர் எழுந்து வந்தா அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. நான் எழுந்து வந்தேன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பிளான் நைட்டே பண்ணிடுவோம். காமனாக 2 பேரும் சேர்ந்தே டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணிப்போம். அப்படி இல்ல அப்படின்னா மார்னிங் யார் ஃபஸ்ட்டு எழுந்து வராங்களோ அவங்க என்ன ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அது கூடவே மற்றவங்க கம்பைன் பண்ணி செஞ்சுக்குவோம். இன்னைக்கு புதினா புலாவும், பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட்டே பிளான் பண்ணிட்டோம். அதுவும் பாஸ்மதி ரைஸில தான் பண்ணணுங்கிறதையும் பிளான் பண்ணியாச்சு. ஸோ அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து புலாவுக்கு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். இது நான் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே கதிர் எழுந்துட்டாங்க. எழுந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரைக்கு அவங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரெசிபி இவங்க தான் பண்ணணும், இந்த ரெசிபி இவங்க தான் பண்ணணுங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நான் ஒரு ரெசிபி பண்ணுறேன் அப்படின்னா அவங்க கூடவே சேர்ந்து இன்னொரு ரெசிபி பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க எழவே இல்லை அப்படின்னா நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி நான் எழலைனாலும் அவங்க அந்த ரெசிபியை அவங்க என்ன லஞ்சோ என்ன பிரேக்ஃபாஸ்ட்டோ அதை அவங்க கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ஆல்மோஸ்ட் நான் முடிச்சிட்டேன். அப்போ தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தாங்க. நான் வந்து உட்காந்துட்டேன். என்னோட வேலை முடிஞ்சது அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸாவது நான் உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் எழுந்து மறுபடியும் கிச்சன் பக்கமே போவேன். ஏன்னா நின்றுட்டே இருக்கிறதுக்கு எனக்கும் கால் வலி ஒரு மாதிரி கால் வலிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸாவது ரெஸ்ட் எடுத்தால் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்னா உப்பு பார்க்குறதுக்கு, காரம் பார்க்குறதுக்கு, வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு அப்புறம் எழுந்து வர வேண்டியதாகிடும். இந்த குக்கர் ஓப்பன் பண்ணுறது எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஷாப் ஓப்பனிங் மாதிரி. கண்டிப்பாக கதிர் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதை நான் கரெக்டாக ஓப்பன் பண்ணுன்னு சொல்லாமல் இருக்கவே மாட்டேன்.